பஸ் ஸ்டாண்டில் பெட்டி படுக்கையுடன் நின்றிருந்த அந்த இளைஞனை பார்த்ததும் சுந்தரத்தின் மனசில் ஒரு வகையான ஆனந்தம் பிறந்தது. நம்ம கொளுத்தி போட்டது நல்லா எரிஞ்சிட்டது போல இருக்கே. முகத்தில் விஷமத்தனமான நம்மூட்டு சிரிப்புடன் அந்த இளைஞனின் அருகே வந்து நின்றார் சுந்தரம். அவன் எங்கோ பார்த்தவாறு நின்றிருந்தான், கண்ணீரில் கலங்கும் கண்களுடன். இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் பாவம் பரிதாபம் பார்க்கக்கூடாது என்று நினைத்துக் கொண்டே சுந்தரம் கதிரிடம் எங்கே சார், ஊருக்கு போறீங்களா? சற்று கேலியான பாவனையுடன் கேட்ட சுந்தரத்தை பார்த்து கதிர், இதற்கு முன் உங்களை பார்த்தது போல் இல்லையே. நீங்க யார் சார்? இதைக் கேட்டதும் சுந்தரத்திற்கு நெஞ்சில் உதைத்தது போலிருந்தது. என்ன தெரியலையா? நீங்க தானே ஆனந்தம் குடியிருப்புல 10ஆம் நம்பர் வீட்ல குடியிருக்கிறவர். இருக்கிறவர் இல்ல சார், இருந்தவர். இளைஞனின் குரல் உடைந்து போயிருந்தது. ஏன், அந்த இடத்த காலி பண்ணிட்டீங்களா? நான் பண்ணல, அவர்தான். ஹவுஸ் ஓனர் லிங்கம் திடீர்னு இன்னைக்கு காலையில வந்து மரியாதையா ரூம விட்டு காலி பண்ணிடுன்னு முகத்தில அடித்த மாதிரி சொல்லிட்டார். என்ன காரணம்னு நீங்க கேட்கலையா? நான் மாசம் மாசம் வாடகை கொடுக்கிறவனாக இருந்தால் கேட்கலாம். ஏதோ புண்ணியத்துல ஏழை பையனாச்சேன்னு இடம் கொடுத்தார். இவ்வளவு நாள் இருந்ததுக்கே நான் ஹவுஸ் ஓனர் லிங்கத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். ஏன் நீங்க வாடகை கொடுக்கறது இல்லையா சார்? நான் பணத்துக்கு எங்க சார் போறது? பொறந்தப்பவே அனாதையாயிட்டேன். யார் யாரோட உதவி இல்லையோ படிச்சேன். இன்னும் 1 வருஷம் படிப்பு பாக்கி இருக்கு. படிப்பு முடிஞ்சிட்டா சுயமா சம்பாதிச்சு சாப்பிடலாம். 22 வருஷமா பிறர் உதவியிலேயே இந்த உடல் வளர்ந்திருக்கு. திட்டினாலும் விரட்டினாலும் அவங்கள குறை சொல்லலாமா? எல்லாம் என் விதி சார், விதி. கண்கள் சிவந்து கலங்க அடைத்துக் கொண்டு வந்த அழுடையை அடக்கிக் கொண்டான் கதிர். இதையெல்லாம் கேட்டு சுந்தரம் சிலை போல் நின்று கொண்டிருந்தார். அப்படியானால் உங்களுக்கு என்னை உண்மையாகவே தெரியாதா? உண்மையாகவே தெரியாது சார். இவ்வளவு அனுதாபத்தோடு கேட்கிறீங்களே, யாருன்னு தான் யோசிக்கிற. நானும் லிங்கத்தோட வீட்டுக்கு பக்கத்து வீட்ல தானே இருக்கேன். என்று சொல்லிவிட்டு அவன் முகத்தில் ஏதாவது மாறுதல் ஏற்படுகிறதா என்று கவனித்தார் சுந்தரம். ஆனால் கதிரோ, அப்படியா? நான் பார்த்ததே இல்ல சார். நீங்க என்ன பண்றீங்க? புன்னகையுடன் கேட்டான் கதிர். அந்த குழந்தைத்தனமான புன்னகையைக் கண்டவுடன் ஓவென்று அழுது விடலாமா என்றிருந்தது சுந்தரத்திற்கு. தான் கலெக்டர் ஆபீஸ்ல கிளர்க்காத வேலை செய்கிறார் என்றும் லிங்கம் எதற்காக காலி பண்ண சொன்னார் என்றும் கேட்டார் சுந்தரம். எனக்கு தெரியல சார். என்னவோ புகார் வந்ததாம். எங்கிருந்து வந்ததோ என்னன்னு வந்ததோ நமக்கு எதுக்கு சார்? இதெல்லாம் பிடிக்கலைன்னா வந்துட வேண்டியதுதானே. சில நிமிடங்கள் இருவரும் மௌனமாய் நின்றிருந்தனர். சுந்தரத்தின் மனசாட்சி ஓவென்று அழுது கொண்டிருந்தது. நான் மகாபாவி, மூர்க்கன். இவனையா, இந்த குழந்தையா நான் சந்தேகித்தேன். இவன் வாழ்க்கையில் இந்நாள் களங்கமா? நான் இவ்வளவு கேவலமான மனிதனா? என்பது போல் சுந்தரத்தின் மனசாட்சி குமுறிக் கொண்டிருந்தது. சார், எனக்காகவா நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? பரவாயில்ல தம்பி, உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எங்க வீட்ல வந்து தங்கிக்கலாம். ஆமாம், சுந்தரம்தான் இப்படி பேசுகிறான். ரொம்ப நன்றி சார். என் நண்பன் ஒருத்தன் சிட்டில இருக்கா. நான் அவன் வீட்டுக்கே போயிடுறேன் சார். நான் யாருக்கும் எந்த மனக்கசப்பையும் தந்ததில்லையானால் ஹவுஸ் ஓனர் லிங்கத்துக்கு என்னால ஒரு மனக்கசப்புன்னு தெரிஞ்சதும் என்னால தாங்கிக்க முடியல சார். எல்லாம் என் விதி சார், விதி. பஸ் வருது சார், நான் போயிட்டு வரேன். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. கதிர் பஸ்ஸில் ஏறி போய்விட்டான். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி என்று ஒரு ஈட்டியை சுந்தரத்தின் நெஞ்சில் எய்து விட்டலவா போய்விட்டான். சுந்தரம் நெஞ்சை பிடித்து தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்தியே அப்படியே உட்கார்ந்து கொண்டார். ஆனந்தம் கார்டன்ஸ் என்னும் குடியிருப்பு பகுதியில் சுந்தரம் அவருடைய மனைவி நித்யாவுடன் இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். சுந்தரத்திற்கு வாய்த்த மனைவி நித்யா ரொம்ப அழகி என்பது மட்டுமல்லாமல் அவரை விட 10 வயது இளையவள். சுந்தரம் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். மனைவியையோ ஊராரையோ அவர் என்றைக்குமே சந்தேகித்ததில்லை. பக்கத்து வீட்டில் ஒரு வாலிபன் குடிவந்த பிறகுதான் அவர் அவனை சந்தேகிக்க ஆரம்பித்தார். பையன் எப்ப பார்த்தாலும் கையிலே ஒரு புத்தகத்தை வைத்து படிக்கிற சாக்கில் தன் வீட்டையே பார்த்து கொண்டிருக்கிறானா, நேரங்காலம் இல்லாம லைட்ட போட்டு இவர் ரூமையே வாட்ச் பண்றானா என்று நாளுக்கு நாள் சுந்தரத்தின் மனதில் வன்மம் வளர்ந்து கொண்டே போனது. எனக்காட்டேக்கா கொடுக்க பாக்குற? நானும் உன் வயசுல திருட்டுல வடிச்சிருக்கேன் என்று செருமிக் கொண்டார். பின் தன் மனைவியையும் சந்தேகிக்க ஆரம்பித்து விட்டார். இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது. ஏற்பட்டு விட்டதே, என்ன செய்வது என்று யோசித்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார். முடிவு என்னவென்றால், ஹவுஸ் ஓனர் லிங்கத்திடம் தெரிவிப்பது.
அப்படியா? ரொம்ப நல்ல பையன் சார். தப்புனா என்னன்னே அவனுக்கு தெரியாது. குழந்தை சார் அவன். என கதிரை விட்டு கொடுக்காமல் படபடத்தார் லிங்கம். குழந்தை என்னைக்குமே குழந்தையா இருக்குமா சார்? நான் ஒன்னும் தப்பு சொல்ல வரல. இது வயசு கோளாறு சார். நம்ம இதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்படிப்பட்டவனா இருப்பான் என்று நான் நினைக்கல சார். சரி சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன் என்று உருமினார் லிங்கம். அதன் விளைவு கதிர் போய்விட்டான். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. என்ற கதிரின் அன்பின் குரல் சுந்தரத்தின் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. நான் ஒரு கேவலமான மனிதன். மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டேன் என மனதை அழுத்தி பிடித்துக் கொண்டு வீட்டை நோக்கி நடந்தார் சுந்தரம். வீட்டருகே செல்லும்போது லிங்கத்தின் குரல் கேட்டது. சார் சார், சுந்தரம் சார், கொஞ்சம் நில்லுங்க சார். குற்றவாளியைப் போல் அவரது எதிரே நின்றார் சுந்தரம். பயல அடிச்சு துரத்தி விட்டேன் சார். காலி பையன். இவனையெல்லாம் சேர்க்க கூடாது சார். அவர் சொல்லி முடிக்கவில்லை. சுந்தரம் வீட்டுக்குள் ஓடினார். நித்யா, நித்யா! என்னங்க? ஜன்னல் கதவு திறந்தே இருந்தது. பக்கத்து வீட்டு கதவு மூடி கிடந்தது. பக்கத்து வீட்ல இருந்தான் பாரு அந்த பையன். அவன் காலி பண்ணிட்டான். அதுதான் கதவு மூடி கிடக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? ஆபீஸ் தான் தெரியும். அங்க பையனும் இல்ல, குட்டியும் இல்ல. எப்பவோ அந்த ஜன்னல் சாத்தி தான் கிடைக்கும். சுவருக்கு நேரே திரும்பி நின்ற சுந்தரம் ஐயோ, இவளும் ஒரு குழந்தைதானா? என கண்களில் கண்ணீர் நிரம்பி நின்றார். கண்ணீரை தன் சட்டையில் துடைத்துக் கொண்டார். அவர் காதுகளில் அந்த அனாதை குழந்தையின் குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.